வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜாமக்கோல் பிரசன்னா கடந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது போல தான் அந்த சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இந்த அளவுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகளில் நம்மகிட்ட படித்தாங்க. அந்த வகுப்புகளில் பார்க்கப்பட்ட சில பிரச்சனைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர் பார்த்தது தான். சேலத்திலிருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, நான் துறவரம் போலான் இருக்கேன். அவர் யோகாவில், சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல ஞானம் படைத்தவராக இருக்கிறாரு. அப்போ அவர் கேட்கும்போது துலா உதயம். இப்போ கேள்வியாளர் யாரு அப்படின்னா உதயம் தான் கேள்வியாளர். அப்போ கேள்வியாளர் துலா உதயம், உதயாதிபதி சுக்கரனை கவிக்குது. இப்போ துறவரம் போலாமா அப்படின்னா உதயாதிபதி கவிப்பில் இருந்தாலும் சரி, உதயத்தில் நீச்சக்கோள் இருந்தாலும் சரி, உதயாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவங்களால போக முடியாதுன்னு அர்த்தம். அவர் இன்னைக்கு வரைக்கும் திருமணம் இல்லாமல் வைத்தியத்தில், யோகாவில் நிறைய பேர் புத்தகங்கள் எழுதிட்டு நிறைய பேர்த்துக்கு அது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு மனசுல தோணி இருக்கு, நம்ம பேசாம துறவரம் போயிடலாமா அப்படின்னு. இப்போ உதயத்துல புதன் இருக்கிறதுனால நம்ம மாணவர் கேட்டிருக்காரு, புதன் எப்பவுமே உதயத்துல இருந்துச்சுன்னா ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, போலாமா போக வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். இப்போ அவர் கேட்கிறாரு, உதயத்துல புதன் இருக்குனால சாமி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கா? ஆமா, நான் நிறைய பேர்த்துக்கு வாத்தியாராகவே இருந்துடலான்னு தோணுது, துறவரம் போகலான்னு தோணுது. இப்போ துறவரம் வேண்டாங்க, நீங்க வாத்தியாராக இருந்துடலாம். காரணம் உதயத்துல புதன்னா அட்வைசரு, சொல்லித்தர்றது, வகுப்பெடுக்கிறது, இதெல்லாமே புதனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்ப நம்ம மற்ற கிரகங்கள் எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது, கேள்விக்கு தகுந்த கிரகங்களை பார்த்தாலே பலன் துல்லியமா வர்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிரசன்னம் இதுவும் நம்ம மாணவர் பார்த்த பிரசனம் தான். ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு கிளாஸ்ல வந்தவங்க அவங்களே பார்த்துட்டு சொன்ன பிரசனம் தான். இப்போ இந்த பிரச்சனை 18/6/2026 பார்த்துருக்காங்க. 18/6/2026 10:16 கோயம்புத்தூர்ல பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி என்னன்னா, ஒருத்தர் கேட்குறாரு, எங்களுடைய அப்பாவுடைய சொத்து அதே மாதிரி மாமாவுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா? அப்பாட்டிருந்து வர வேண்டிய சொத்து மாமாட்டிருந்து வர வேண்டிய பாகம் கிடைக்குமாங்கிறத கேள்வி. இப்ப கேள்வியாளர் யாருன்னு கேட்டா உதயம். இப்ப கேள்விக்கான கிரகம் உதயத்துல இருந்தா அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உதயம் 3 டிகிரி, புதன் 6 டிகிரி. இப்போ புதன் தாய் மாமனை குறிக்கும். மாமா சொத்து கிடைக்குமா? அது புதன் தான் காரகனாகவே வந்துடுறாரு. அப்பா சொத்து கிடைக்குமா? உதயத்துக்கு 9ஆம் பாவ தந்தையார், 9, 12 கூடிய புதன் உதயத்துல. அப்ப அப்பாவுடைய சொத்து 9 கூடிய புதனும் உதயத்துல, மாமாங்கிற கிரகமும் உதயத்துல. அப்ப புதன் கிரக காரகத்துவமாகவும் மாமனை வெளிப்படுத்துது, பாவ காரகத்துவமாகவும் தந்தையை வெளிப்படுத்துது. அப்ப உதயத்துல புதன், அப்ப சொத்து கிடைக்குங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த இடம் 4ஆம் பாவம் அப்படிங்கிறது செவ்வாய். அப்ப செவ்வாய் 4ஆம் பாவத்துல பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு இவர் டிக்ளேர் பண்றாரு. 4 சனி கவிப்பில் இருக்கிறதுனால நீங்க சொத்துல அளவுகள் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க 1 ஏக்கரை எதிர்பார்க்குறீங்க, அங்க 50 சென்ட் தான் இருக்குதா? அவர் என்ன சொல்றாரு, ஆமா சார் அந்த அளவுகள்ல எனக்கு கம்மியா வர்ற மாதிரி தான் இருக்கு, நான் அதை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. உங்களுக்கு அளவு கம்மியா தான் கிடைக்கும் 4 கவிப்புல. இப்ப 4 கவிப்புல இருந்தா கிடைக்காதுன்னு சொல்லிடக்கூடாது. உதயத்துல புதன், 9 புதன் 2 பேருமே ஃபைசலுக்கு வராங்க. புதன்னா பேச்சுவார்த்தைக்கான கிரகம். 4ல செவ்வாய், சொத்து கிடைச்சிரும். கவிப்பு 4 கவிக்கிறதுனால இவங்க எதிர்பார்த்த சொத்து கிடைக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம், கம்மியா கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பிரச்சனை பாருங்க, இது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சோகமான பிரச்சனை தான், பட் யோசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு பெண் உடம்புக்கு சரியில்லாம 2 மாசமா ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா இருக்கிறாங்க. டாக்டர் ஆக்சிஜன் வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்தா இறந்துருவாங்க
நீங்க என்ன பண்றீங்க, மீண்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமான்லாம் கேட்டாங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த அம்மாவுக்கு உடம்புல ஆயில் உயிர் இருக்கா, அந்த அம்மா பிழைப்பாங்களா, உடல்ல உயிர் இருக்கா, பிழைப்பாங்களா, இதுதான் கேள்வி. இப்போ உடல்ல உயிர் இருக்கா, அப்ப உடல் அப்படின்னாலே அங்க உதயம்னு அர்த்தம். அப்ப அவங்க கேட்கும்போது மகர உதயம். இப்ப உதயத்தை அப்பதான் கவிப்பு தாண்டி இருந்ததுன்னா ஏதோ ஒரு சம்பவங்கள் நெகட்டிவா நடந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப உதயத்தை கவிப்பு தாண்டி இருக்கு, உடல்ல உயிர் இருக்கா, இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப உதயத்துல நீச்சக்கோள், இந்த மாதிரியான நேரங்கள்ல உதயாதிபதி நீச்சமா இருந்தாலும் சரி, உதயத்துல நீச்சக்கோள் இருந்தாலுமே அங்க உடல்ல உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இது இந்த பிரசனத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகர உதயங்க, உதயத்துல குரு நீச்சமா இருக்கு, ஜீவகாரகனே நீச்சமா இருக்கான், உடல்ல உயிர் இல்லை, அதனால அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 7ல சந்திரன், அன்னைக்கு சாயந்தரமே அவங்க தவறுறாங்க. அப்போ ஒரு பிரசனத்துல கேள்விக்கு தகுந்த மாதிரி பலன்களை நம்ம தான் மாத்தி பார்த்துக்கணும். ஒருத்தர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா அது வேற, இவங்க உடல்ல உயிர் இருக்கா, பிழைப்பாங்களா, அப்போ உயிர் இருக்கா அப்படின்னா உதயத்தில் நீச்சக்கோள், உயிர் இல்லைன்னு அர்த்தம். கவிப்பு அப்பதான் தாண்டி இருக்காரு, அப்ப இப்பதான் உயிர் போயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி பிரசனத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு பிரசனம், இந்த பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியிலிருந்து இவருக்கு சில கோடிகள் வந்து வந்திருக்கு. அப்ப அவர் என்னங்கிறாரு, இந்த பணத்தை வந்து நான் தொழில் பண்ணிக்கிட்டுமா, அல்லது இந்த பணத்தை வச்சு இடம் வாங்கிக்கிட்டுமா, அல்லது வேலைக்கு போலாமா, இதுதான் அவருடைய கேள்வி. இப்ப இதுல பரிவர்த்தனை, செவ்வாய் குரு பரிவர்த்தனை. இப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா இடம் வாங்கிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உதயத்துக்கு 6 இடம் வந்து 12ல, எப்பவுமே உதயத்துக்கு 6 இடம் 6, 8, 12ல இண்டிகேட் பண்ணுச்சுன்னா வேலைக்கு போய்க்கலாம்னு அர்த்தம். சுயதொழில் செய்ய வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இப்போ 3, 6 கூடிய குரு உதயத்தை நோக்கி வருது, வேலைக்கு தான் போகணும். பரிவர்த்தனைக்கு அப்புறம் செவ்வாய் வர்றதுனால இடம் வாங்கிக்கலாம். 6 கூடிய குரு 2ஆம் பாவத்துல தான் இருக்காரு, 3ஆம் பாவத்துல தான் இருக்காரு. உதயத்துக்கு 6 12 இருக்கனால வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவரும் இப்ப வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்காரு. வேற ஒரு பக்கம் இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டாரு, அதே மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஜாமக்கோள் பிரசன்னங்கள் நம்ம வந்து ஒரு நேரடி வகுப்பு, ஒருத்தர் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம், கல்யாணத்துக்கு எப்படி பதில் சொல்லலாம், குழந்தை கிடைக்குமா கிடைக்காதங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்லலாம், தேர்தலில் வெற்றி தோல்விகளுக்கு எப்படி எல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய காரகத்துவங்கள், புதுமையான கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி வரக்கூடிய சென்னையில நுங்கம்பாக்கம் ஆசா நிவாஸ் அப்படிங்கிற பில்டிங்ல நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 22, 23ல நேரடி வகுப்பு எடுக்கிறோம். இது ஒரு 15 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. முழுக்க முழுக்க தமிழ் வகுப்பு, நேரடி வகுப்பு. சனிக்கிழமை காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும். தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம்.